அஸ்ஸலாமு அலைக்கும். நான் நோன்பு இஃப்தாருக்காண்டி உள்ள வேலைகள் தான். நான் சிக்கன் வாங்கி சிக்கன் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். எடுத்து வச்சுட்டு சிக்கன் ஃப்ரைக்கு தேவையான வத்தல் பொடி, மஞ்சள் பொடி, உப்பு, இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு, மிளகு சீரக பொடி, தயிர் இதெல்லாம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கிறேன் சிக்கனை. பாதி சிக்கனை நான் சிக்கன் சுக்கா வைக்கிறதுக்காண்டி நான் எடுத்து வச்சுருக்கேன். பாதி ஃப்ரை பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு பாத்திரத்தில் என்னன்னா நான் பால் காய்ச்சிறேன். பால் எது காய்ச்சிறோம்னா கஸ்டர்ட் பவுடர் செய்கிறதுக்காண்டி தான். கஸ்டர்ட் பவுடர் இல்லை, கஸ்டர்ட் ஃப்ரூட்ஸ் செய்கிறதுக்காண்டி நான் அப்போ பால் காய்ச்சிட்டு கொஞ்சம் பால் தனியாக எடுத்து வச்சுட்டு அதில் கஸ்டர்ட் பவுடரை மிக்ஸ் பண்ணி நல்லா கட்டி இல்லாமல் கலக்கிக்கிட்டு பால் காஞ்சதும் இதை அதில் ஒன்றா ஊற்றி கைவிடாமல் நல்லா கிண்டி கொடுங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு சீனி போட்டுக்கிடுங்க. இது கொஞ்சம் ஆறி வரும்போது நம்ம வீட்டில் இருக்க நட்ஸ் எல்லாம் போட்டுக்கிடுங்க. ஃப்ரூட்ஸ் என்னதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் போடுங்க வீட்டில் இருக்கிறது. நான் பப்பாளி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் மாதுளை, ஆப்பிள், கிரேப்ஸு இதெல்லாம் போட்டிருக்கேன். நான் அதில் போட்டுட்டு அது ஆறுனதும் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட வேண்டியதுதான். அதுக்கப்புறம் இந்த சைடு என்னென்னா நான் சிக்கன் கிரேவிக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதும் உள்ளி, இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு, மிளகு சீரக பொடி, ஒரு பிஞ்சு வத்தல் பொடி, மஞ்சள் பொடி இதையும் சேர்த்துட்டு வதக்கணும். வதக்குனதுக்கு அப்புறம் ஒரு மிளகாய் வத்தல், பாதி தக்காளி பொடிசாக கட் பண்ணது, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு நம்ம கழுவி வச்சிருக்க சிக்கனையும் எடுத்து அதில் ஒன்றா போட்டு நம்ம நல்லா கிண்டுறோம். கிண்டிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிடுங்க. தேவையான அளவு உப்பும் போட்டுக்கிடுங்க. போட்டுட்டு இது ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் இதை நீங்கள் சிம்மில் வச்சுருங்க. இந்த கிரேவி நமக்கு ஈஸியாக நமக்கு செஞ்சிடலாம். நமக்கு ரொம்ப நேரமும் ஒன்றும் ஆகாது. இதே இது மட்டன்லேயும் செய்யலாம், மீல் மேக்கர்லேயும் செய்யலாம். நான் ஏற்கனவே மட்டன்லேயும் மீல் மேக்கர்லேயும் செஞ்சுருக்கதையும் நான் போட்டிருக்கேன். நீங்கள் வீடியோ செக் பண்ணி பார்த்துக்கிடுங்க. அப்போ இது ஒரு கொதிக்கட்டும். அதுக்குள்ளே இதுக்கு நான் டிஃபனுக்கு நான் கேரளா பத்திரி செய்யலான்ட்டு தான் இந்த டம்ளருக்கு 3 டம்ளர் நான் தண்ணி அளந்து ஊற்றிக்கிடுதேன். ஏன்னா 2 டம்ளர் பச்சரிசி மாவு, வறுத்த மாவு நான் எடுக்க போகிறேன். அப்போ தேவையான அளவு உப்பும் போட்டுக்கிடுங்க. நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெயில் 1 டீஸ்பூன் எண்ணெயும் அதில் ஊற்றிக்கிடுங்க. ஏன்னா மாவு அப்போ தான் ஒட்டாமல் வரும். அப்போ தண்ணி எல்லாம் கொதித்ததுக்கு அப்புறம் நம்ம இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிண்டி கொடுங்க. தீயை சிம்மில் வச்சுக்கிடுங்க. வச்சுக்கிட்டு நல்ல மாவை கிண்டிட்டு நம்ம ஒரு பாத்திரம் போட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம கை பொறுக்குதாப்புல உள்ள சூடு வரும்ல, அந்த சூடில் நம்ம சப்பாத்தி மாவு, கோதுமை மாவு பிசைஞ்ச மாதிரி இதை நல்லா உருட்டி பிசைஞ்சு எடுத்துக்கிடுங்க. பிசைஞ்சு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் உருண்டையாக எடுத்துக்கிட்டு அரிசி மாவை அதில் தூற்றிக்கிட்டு சப்பாத்தி ப்ரெஸ் வச்சு ப்ரெஸ் பண்ணுங்கள். ஒரு ரவுண்ட் ஷேப்பாக வரும். அதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி கல்லில் போட்டுட்டு நம்ம இதை நல்லா பரத்தி எடுக்கணும். நம்ம நைஸாக பரத்தி எடுக்கணும். இப்போ நமக்கு கொஞ்சம் ஃபஸ்ட் டைமாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி மெத்தடில் கொஞ்சம் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக வரும். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம டைரெக்டாக கல்லில் சப்பாத்தி கல்லே போட்டு பரத்தலாம். நம்ம அதுக்கப்புறம் நமக்கு ஒரே அளவாக இருக்கணுங்கிறதுக்காண்டி ஒரு பாக்ஸோட மூடி எடுத்து வச்சா நான் கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணிவிட்டு இந்த சைடு என்னடானா கல் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் நான் பரத்தி வச்சுருந்த இந்த பத்திரியை எடுத்து அதில் நான் போடுவேன். போட்டுட்டு தீயை மீடியத்தில் வச்சுக்கிடுங்க. ஏன்னா ஹையில் வச்சுருந்தா கறியிரும், லோவில் வச்சுருந்தா சட்டுன்னு வேகவும் செய்யாது. அதனால் மீடியத்தில் வச்சுட்டு மாற்றி மாற்றி போட்டு எடுத்துருங்க. ரொம்ப ப்ரௌன் கலருக்கு மேலே வந்துட வேண்டாம். இதுக்கப்புறம் நமக்கு கிரேவியும் ரெடி ஆகிருச்சு. அதுக்கப்புறம் சிக்கன் ஃப்ரை பண்ணுதேன். சிக்கன் எல்லாம் ஃப்ரை பண்ணுற சமயத்தில் கார்ன்ஃப்ளவர் மாவை சேர்த்துக்கிடுங்க. சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பாத்திரத்தில் ஒட்டி பிடிக்காமல் வரும். அது கூட சிக்கன் ஃப்ரை பண்ணும்போதே கருவேப்பிலையும் ஒன்றா போட்டுக்கிடுங்க. நல்லா வாசமாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஜூஸ் செஞ்சோம்னா இதெல்லாம் ஃப்ரிட்ஜிலேருந்து நம்ம இப்போ எடுக்கிறதுக்கு நம்ம நோம்பு டைம் ஆகுது. இனி இதெல்லாம் எடுத்து நம்ம நோம்பு திறக்கிறதுக்கு டேபிளில் கொண்டு வைக்க போகிறோங்க. பாருங்கள், எல்லா ஃப்ரூட்ஸும் நட்ஸ் எல்லாமே போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் சிக்கன் கிரேவியும் ரெடி ஆகிருச்சு. அதுவும் பத்திரியும் சிக்கன் ஃப்ரையும் இதெல்லாம் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு அதையும் கொண்டு வைக்கிறேன். அதுக்கப்புறம் நட்ஸு, உலர்ந்த திராட்சை இருக்குல்ல, கருப்பு கிஸ்மிஸு, அது ஊற வச்சிருந்த தண்ணி இருந்தது, அந்த தண்ணியும் குடிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். நோம்பு கஞ்சி வந்துருச்சு. அதுக்கப்புறம் சமோசாவும் வடையும் கடையில் வாங்கினது தான். இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டோட நோம்பு இஃப்தாரோட லாங் வீடியோ. இதே மாதிரி நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நான் ஜூஸ் என்ன வச்சுருந்தோம்னா பீட்ரூட் அடித்த ஜூஸ் தான் வச்சுருந்தேன். பீட்ரூட்டும் லெமனையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க ஜூஸ் தான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அலைக்கும் சார்.